நம்ம பல்லவன் பண்ண விஷயத்துக்கு அவனுக்கு ஏதாவது தண்டனை கிடைக்கணும் நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் வெளியே அண்ணன் தவிச்சிட்டு இருக்க தம்பி உள்ளே போயிட்டு வந்து பார்த்தோன்னா கேம் விளையாடி என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்காங்க. அந்த ஒரு சமயத்தில் தான் ஒரு பிக் ட்விஸ்டே வந்து வச்சுருக்காங்க. என்னென்னா இப்போ நம்ம பல்லவன் என்ன பண்ணியிருக்காரு, அந்த இடத்துல அவருடைய ஆளை கூட்டிகிட்டு என்ன பண்ணாங்க, ஒரு லாட்ஜுக்குள்ளே வந்து போயிருக்காங்க. அங்கே போயிட்டு மனுஷன் எந்த ஒரு தப்பு பண்ணல, என்ன பண்ணாருன்னாக்கா கேம் விளையாடிட்டு ஜாலியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்காக பேசிகிட்டு இருக்காங்க. அந்த செகண்ட்லேயே போலீஸ் திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா வராங்க. ஒரு பக்கம் நம்ம சோழன் வந்து எப்படியாவது நம்ம பல்லவனை வெளியே வர வைக்கணும்னு தவிக்கிறாங்க. ஆனால் அங்கே என்ன நடந்துச்சுன்னு வந்து பார்த்தா அதுக்குள்ளே போலீஸ் வந்துட்டு என்ன பண்ணிட்டாங்கனாக்கா இந்த பல்லவனை வந்து பார்த்தினாக்கா இப்போ கையங்காலமாக வந்து பிடிக்க போகிறாங்க. முக்கியமாக அந்த இடத்துல அவரு கூட ஒரு பொண்ணு இருக்கிற விஷயமும் வந்து பார்த்தினாக்கா எல்லாருக்கும் தெரிய வர போகுது. இந்த சமயத்தில் நம்ம சோழன் எது நடக்கக்கூடாதுன்னு நினைச்சாரோ அந்த விஷயம் நடந்துகிட்ருக்கு. முக்கியமாக வந்து பார்த்தா இப்போ இந்த காலேஜ்லேருந்து பிரின்சிபலும் ஃபோன் பண்ணி இந்த மாதிரி பல்லவன் வந்து ஒரு வாரமாக வரலை, அவன் எங்கே போனால் ஏது போதான்னு சொல்லிட்டு சேரன் கிட்ட கேட்கவும், என்ன சார் சொல்கிறீங்க, இப்போ அவன் வந்து இன்னைக்கு கூட காலேஜ் போகிறது தானே கிளம்பி வந்தான்னு சொல்லி அந்த இடத்துலையுமே வந்து சொல்லியிருப்பாங்க. இப்போ நம்ம பல்லவனோட எல்லா பித்தலாட்டத்தனமும் வெளிவர போகுது. அவன் கையும் காலமாக சிக்கவும் வந்து போகிறான். ஆனால் இந்த மாதிரி நம்ம பல்லவன் பண்ணுவான்னு சொல்லிட்டு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. ஏன்னா ஒரு சைடு வந்து பார்த்தினாக்க இந்த பாண்டியன் தான் அண்ணனுக்காக அவங்களுடைய வாழ்க்கையை விட்டுட்டு நின்றுட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் வந்து பார்த்தனாக்கா தன் தம்பிங்களுக்காக இந்த சேரன் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. இந்த சோழன் எப்போதான் நிலா நம்மளை புரிஞ்சுப்பா, நம்மளை வந்து ஏற்றுப்பான்னு சொல்லி அவரு ஒரு பக்கம் தவிச்சிட்டு இருக்காங்க. இதில் பெரிய ட்விஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பல்லவன் இந்த விஷயத்த வந்து பண்ணியிருக்காங்க. ஆனால் இருந்தாலும் இந்த சமயத்தில் நம்ம பல்லவன் பண்ணக்கூடியது ரொம்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா பெரிய தப்புன்னு கூட வந்து சொல்லலாம். ஏன் எதனாலும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துலையுமே வந்து நம்ம பல்லவன் இந்த விஷயத்த வீட்டில் சொல்லியிருக்கலாம். ஏன்னா அவங்க யாரும் அதுக்கு பெரிய இதாக இருந்திருக்க மாட்டாங்க. ஆனால் அவர் என்ன பண்ணிட்டாருனாக்கா இதை வந்து பார்த்தீங்கன்னா இவங்க என்ன பண்ணுவாங்க, நம்மளை ஃப்ரீயாக விட மாட்டாங்க. இங்கே நடக்கிற பிரச்சனைக்கு அவங்க என்ன பண்ணுவாங்கனாக்கா நம்மளை லவ் பண்ண விடுறதே பெரிய ப்ராப்ளமாக இருக்குமோ அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல அவர் வந்து இதை மூடி மறைச்சி அந்த லாஜிக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா போயிட்டு உக்காந்துட்டு இருப்பாங்க. எல்லாம் தெரிஞ்சும் நம்ம சோழனால் இன்னும் பண்ண முடியாமல் அந்த இடத்துல நின்று வேடிக்கை மட்டும்தான் பார்க்க முடிஞ்சுது. இப்போ நம்ம சோழன் அடுத்து என்ன பண்ண போகிறாங்க, தன் தம்பியை வந்து வெளியே கூட்டிகிட்டு வருவாங்களாம், இல்லை நம்ம பல்லவனை அப்படியே தூக்கி உள்ளே போட்டு பொய்யான கேஸில் உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா லாக் பண்ணிடுவாங்களா அப்படின்னு பல கேள்விகள் வந்து பார்த்தீங்கன்னா இருந்துகிட்ருக்கு. இப்போ தாண்டா ஒவ்வொரு பிரச்சனை முடிஞ்சிட்டு வந்துச்சு. இப்போ இந்த பல்லவன் வந்து கடைசியில் வந்து மாட்டிக்கிட்டானே இந்த மாதிரி அப்படின்னு பல பேருக்கு பல வருத்தங்கள் இருந்தாலும் அவர் என்ன பண்ணிட்டாருனாக்கா இப்போ வீட்டில் இருக்கிற பேச்சு கேட்காம பண்ணதா இவ்வளோ பெரிய ட்விஸ்ட்டாக வந்து இருக்குது. இப்போ நம்ம பல்லவன் வெளியே வருவாரா மாட்டாரா, நம்ம பல்லவன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஜெயிலுக்கு போவாரா அப்படின்ற உங்களோட கருத்தை கமெண்ட் தெரிவிச்சுட்டு வீடியோக்கு லைக் போட்டு நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.